அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. குறிப்பாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்த சாம்சங் உடைய One UI 4.0 M சீரிஸ் உடைய டிவைஸ் லிஸ்ட் கேட்டிருந்தீங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். அதோட Redmi Note 11 Pro இது வந்து ஒரு பவர் பேங்க் அப்படின்னு சொல்லி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னென்னு பார்த்துலாம். POCO உடைய ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. அதுவும் பார்த்துலாம். சாம்சங் உடைய M சீரிஸில் இன்னொரு டிவைஸ் வரதா தெரியுது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 669 எனக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் உடைய சாட் மைக்ரேஷன் ஃபீச்சர் கூடிய விரைவில் எல்லா ஆண்ட்ராய்டு டிவைசஸ்க்கும் வரலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் உடைய சாட் மைக்ரேஷன், அதாவது iOS to ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சாம்சங் உடைய கேலக்ஸி டிவைசஸ்க்கு மட்டும்தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கூகுள் அவங்களுடைய பிக்சல் டிவைஸ் லான்ச் பண்ணும்போது எல்லா பிக்சல் டிவைசஸ்க்கும் இந்த ஃபீச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் iOS to பிக்சல் டிவைசஸ் வந்து சாட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஸ்லோவாக மற்ற ஆண்ட்ராய்டு டிவைசஸ்க்கும் இந்த ஃபீச்சர் ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூகுள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் உடைய சாட் மைக்ரேஷன் iOS to ஆண்ட்ராய்டு கூடிய விரைவில் எல்லா டிவைசஸ்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அமேசானுடைய ஈகோ டிவைசஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஈகோ டிவைசஸ் பற்றி ஒரு டிக்டாக் யூசர் வந்து வீடியோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூசர் வீட்டில் 3 ஈகோ டிவைசஸ் இருக்குது. அதாவது 2 டாட் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் நார்மல் ஈகோ டிவைஸ், அவங்களுடைய ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் அலெக்ஸா வழியாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த ஈகோ டிவைசஸ் உடைய டேட்டாவை செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3500 ஆடியோ கிளிப்ஸ் வந்து சேவ் ஆயிருக்கு. இந்த ஆடியோ கிளிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுடைய வாய்ஸ் தான். அவங்க பேசின எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஆடியோ கிளிப்பாக இங்கே சேவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா கான்டாக்ட்ஸுமே வந்து அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸாக சேவ் ஆயிருக்கு. கூடவே வந்து அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, எங்கெங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற லொக்கேஷனும் சேவ் ஆயிருக்கு. ஸோ ஈகோ டிவைசஸ் வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனோட அவங்க சிங்க் பண்ணலை, எந்த பெர்மிஷனும் அவங்க கொடுக்கல. பட் டீஃபால்ட்டாக இந்த மாதிரி வந்து அது கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூசர்ஸுமே என்னென்ன பெர்மிஷன் வேணுமோ எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டீஃபால்ட்டாக வந்து ஈகோ டிவைசஸில் ரெக்கார்டிங் எனேபிள் பண்ணாமலே வந்து அவங்க பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் அது ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி ஒரு ஆடியோ கிளிப்பாக வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏர்டெலுடைய CEO அவங்களுடைய ஏர்டெல் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு வார்னிங் நோட், ஒரு காஷன் நோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதிகமாகக்கூடிய சைபர் ஃப்ராட். ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான டெலிகாம் கம்பெனி. இவங்க வந்து இமெயில் அனுப்பிச்ச மாதிரியும் கேஒய்சி டீட்டெயில்ஸ் கேட்ட மாதிரியும் நிறைய யூசர்ஸ்க்கு வந்து இமெயில்ஸ் போகுது, மெசேஜஸ் போகுது அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆனதுனால அவங்க வந்து இந்த இன்டர்வியூ அண்ட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே வந்து கேஒய்சி டீட்டெயில்ஸோ இல்லைனா அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸோ டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏர்டெலுடைய கஸ்டமர் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணிட்டு தான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏர்டெல் எப்போவுமே வந்து எந்த கேஒய்சி டீட்டெயில்ஸும் வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷனும் கவர்மெண்ட் சொல்லாமல் கேட்க மாட்டோம். ஸோ யாராவது அந்த மாதிரி ஒரு லிங்க் அமிச்சா அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் நோட் எல்லா ஏர்டெல் கஸ்டமர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் உடைய பிக் திவாலி சேல் நேற்றுலேருந்து ப்ளஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேல் 3rd நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அகைன் SBI டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு இன்ஸ்டன்ட் 10% ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் இதுக்கும் ஆஃபர் இருக்குது. போக்கோ உடைய X3 Pro, போக்கோ F3 GT, மோட்டோரோலா மோட்டோ G60 இதுக்கும் பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த டிவைசஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். சாம்சங் உடைய F22, F62 இதுக்கும் வந்து ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு போன வாட்டி எப்படி பிக் பில்லியன் டே சேலில் அவைலபிளாக இருந்ததோ அதே மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். லாவா இந்தியாவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவா அக்னி 5G இந்த பேரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 இது லான்ச் ஆகிற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜஸும் வந்திருக்கு. இது பஞ்ச் ஹோல் நாச், சென்டர் பஞ்ச் ஹோல் நாச், ரியர் சைடில் குவாட் கேமராவோட ஒரு எக்ஸலண்ட் அவுட்லுக்கோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே இந்த டிவைஸ் MediaTek உடைய Dimensity 810 இந்த 5G சிப்செட்டில் கொடுக்குறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, கேமிங் மோட் ஃபீச்சரோட அண்டர் 20Kல இந்த டிவைஸ் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ லாவா தரப்புலேருந்து லாவா அக்னி 5G இந்தியாவில் நவம்பர் 9 மோட்டோரோலா உடைய G சீரீஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ G200
G200 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய G100க்கு சக்ஸஸர், அதனால வந்து இவங்க ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக கொடுக்குறாங்க. G100 நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்னாப்ட்ராகன் 870 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டிவைஸ் ஸ்னாப்ட்ராகன் 888 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் கேமரா 108 மெகா பிக்சல் இவங்க கொண்டு வரலாம். G100 வந்து LCD பேனல் கொடுத்துருந்தாங்க. இது AMOLED பேனலில் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மோட்டோரோலா தரப்புலேருந்து மோட்டோ G200 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஒப்போ வந்து ஃபோல்டபிள் டிவைசஸில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த மாதம் சைனாவில் ஒரு டிவைஸே இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பட் இப்போ வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஃபோல்டபிள் பேட்டன்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. டிட்டாச்சபிள் அப்படின்னு சொல்லும்போது ஆசச் வந்து இது ஒரு Z ஃப்ளிப், அதாவது சாம்சங்குடைய Z ஃப்ளிப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லாமல் வந்து இந்த செகண்டரி ஸ்க்ரீனை நம்ம டிட்டாச் பண்ணி ஃபோல்டு மாதிரி வந்து நம்ம ஃபிட் பண்ணி சாம்சங்குடைய Fold 3 மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஃப்ளிப் அண்ட் ஃபோல்ட் ரெண்டு காம்பினேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு டிட்டாச்சபிள் பேட்டன்ட் வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேட்டன்ட் தான், இது ப்ராக்டிக்கலாக கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. Nokia T20 டேப் உடைய லேண்டிங் பேஜ் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த T20 டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக் சிப்செட்டில் கொடுக்குறாங்க. பேட்டரி செக்மெண்ட் நல்லா இருக்குது, 8500 கொண்டு வராங்க. அவுட்லுக் எல்லாம் ஆல்ரெடி நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்தது தான். இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு 10.4 இன்ச்சஸ் 2K LCD பேனலோட வருது. அதோட 8 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட இந்த டிவைஸ் வந்து இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியலாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒப்போடைய பாப்புலரான ரெனோ சீரிஸில் அடுத்ததாக ரெனோ 7 வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ECC சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ECC அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு சைனாவில் தான் இது லான்ச் ஆகுது. அங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. இந்த டிவைஸும் மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 1200 இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே வந்து இது சோனி சென்சாரில் கேமராஸ் கொடுக்கலாம். 50 மெகா பிக்சல் சோனியுடைய IMX766, அதே ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் சோனியுடைய IMX615 இவங்க லான்ச் பண்ணலாம். ஒப்போவுடைய ரெனோ 7 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்தியாலையும் இந்த டிவைஸ் கண்டிப்பாக இவங்க கொண்டு வருவாங்க. Qualcomm நேற்று புதுசாக 4 ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 3 5G, அதாவது 778+, அதுக்கப்புறம் வந்து 480+, 695 இதெல்லாம் 5G, அதுக்கப்புறம் 680 ஒரு 4G சிப்செட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற லிஸ்ட்டும் வந்திருக்கு. ஷாமி, விவோ, ஒப்போ, நோக்கியாவில் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் ஆகலாம் அப்படின்றது. ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட், அதனால ஸ்னாப்ட்ராகன் 778+ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதே நோக்கியா வந்து 480+ 5G டிவைஸாக லான்ச் பண்ணலாம் தெரியுது. பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஒப்போ அண்ட் விவோ லான்ச் பண்ண போகிறாங்க. 680 and 695 அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஃபைனலாக ரெட்மியுடைய நோட் 11 சீரிஸ் லான்ச் ஆகும்போது இது வந்து ஒரு பவர் பேங்க் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய நோட் 11 ப்ரோ மீடியாடெக் டைமென்சிட்டி 920 4500 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரப்போகுது. ஸோ இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 ஹவர்ஸ் வந்து இங்கே டைம் லைன் காட்டுது. அதோட வந்து 25% வந்து பேலன்ஸ் இருக்கிற மாதிரி கேட்குது. ஸோ வந்து 4500 வந்து இவங்க பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ பேட்டரி ஆப்டிமைஸ்டாக இருந்தாலும் இல்லைனாலும் பெஸ்ட் ஆஃப் சார்ஜிங் பண்ணப்படுது. சாம்சங்குடைய M சீரிஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஒரு புது மாடல் நம்பரும் வந்து ரிவ்யூலாக இருக்குது. M33 5G இந்த பேரில். ஸோ இந்த மாடல் நம்பர் பார்க்கும்போதே ரொம்பவே கிளியராக இருக்குது. M சீரிஸில் M33 5G இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி M32 5G இருக்குது. அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவுட்லுக் டிசைன் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங்குடைய M சீரிஸில் இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். POCO M4 Pro 5G ஃபைனலாக கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ கீக் பெஞ்ச் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கோர்ஸ் அண்ட் சிப்செட் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 603, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1779. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது மீடியாடெக் டைமென்சிட்டி 700 லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அகைன் இது 8GB RAM வேரியண்ட்டில் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே கீக் பெஞ்சில் ரிவ்யூலாக இருக்குது. ஸோ போக்கோவுடைய M4 Pro கூடிய விரைவில் குளோபல் இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக சாம்சங்குடைய One UI 4.1க்கான டீசர்ஸ் இவங்க நிறைய ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படிங்கிறதையும் கிளியராக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை எந்தெந்த டிவைசஸ்க்கு வந்து One UI 4.0 வந்து இவங்க அப்கிரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிவைஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்ளாக்ஷிப்பில் ஆரம்பித்து டேப் வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் டேப் எல்லாமே இங்கே லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிவைஸ் லிஸ்ட்டாக காட்டுறேன். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய S சீரிஸ். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது S21 இருக்குது, S20 சீரிஸ், S10 சீரிஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே சாம்சங் கேலக்ஸி நோட் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் Note 20 Ultra இருக்குது, Note 10 சீரிஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சாம்சங்குடைய ஃபோல்டபிள் Z சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Fold 2 and Fold 3, Flip 2 and Flip 3 எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சாம்சங்குடைய A சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா A சீரிஸ் டிவைசஸ்க்கும்
இருக்கும். A71, A51, 52 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன அதோட A31, 21, A42, A03sன்னு நிறைய டிவைசஸ். ஸோ உங்கள் டிவைஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த A சீரிஸ் டிவைசஸ்க்கெலாம் One UI 4.2 அப்டேட் வரும். அதே வந்து M சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி M42 5Gயில் ஆரம்பித்து M62, M22, M31, M32, M31s கூட அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதெல்லாம் M சீரீஸ்க்கான டிவைஸ். F சீரீஸும் நான் பாஸ் பண்ணி காட்டுறேன். F41, F62, F22 எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அகைன் டேப் வச்சுருந்தீங்கன்னா இந்த டேபுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் லிஸ்ட் இருக்குது. ஸோ உங்கள் டிவைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லைனா பாஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் சாம்சங் யூஸ் பண்ணியிருந்தா. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் காலர்ஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். லாவா அக்னி எந்த சிப்செட்டில் லான்ச் ஆகும் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technical சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் காலர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் 2.5 GHz. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஷர்மா. கங்க்ராச்சுலேஷன் ஷர்மா. நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.